வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி ஆண்டில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் கோப்பையும் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்த பின்னர் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் தேவையான படைப்பிரிவு இடங்களை அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும், மேலும் கிராமப்புறங்களில் ஒரு கலைக்கல்லூரி தொடங்க வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என தெரிவித்த அவர், அதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருகின்றது என்றார். தொடர்ந்து பேசியவர், கலைக்கல்லூரியில் படிப்பது என்ற தாழ்வு மனப்பான்மையை மாணவர்கள் கைவிட வேண்டும் என அறிவுறுத்தியவர், மத்திய அரசின் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற்றியதால் தேர்ச்சி விகிதம் எந்த அளவிற்கு இருக்கும் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் எழுப்பிய நிலையில், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளியின் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்தவர், பல அரசு பள்ளிகள் 100% விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும், அடுத்த கல்வியாண்டில் ஒட்டுமொத்தமாக கூடுதலாக தேர்ச்சி விகிதம் இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவுப்படி இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் ஆலோசனையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் போர் ஒத்திய நிகழ்ச்சி காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் நடைபெற்றது. இதில் போர் நடத்தினால் எவ்வித பாதிப்புகள் ஏற்படும், அதன் பாதுகாப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் காட்டேரிக்குப்பம் போலீசார் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டார்கள். ஓகே தூக்கு ஆமாம் செல் சொல்லலாம். ஆமாம் செல் போலீஸ் முடி போய் உட்காரு முடி போய் உட்காரு. வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆப்பிள் போன்களை ரூபாய் 7,000 மற்றும் ரூபாய் 8,000க்கு தருகின்றோம். பணம் செலுத்தியவுடன் கொரியர் மூலம் உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பப்படும் என நாடு முழுவதும் விளம்பரம் செய்ததில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் இணையவழி மோசடி கும்பல் பணம் வசூலித்துள்ளது. முக்கியமாக வேலை தேடும் இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் குறைந்த விலையில் ஐபோன் வாங்கும் ஆசையில் அவர்களிடம் பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் செல்போன் கிடைக்காததை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பொழுது, நீங்கள் என்னை நெருங்க முடியாது, நான் பாதுகாப்பான வளையத்திற்குள் இருக்கிறேன், முடிந்தால் என் இடத்திற்கு வந்து பார், லொகேஷன் அனுப்புகிறேன், வர முடியுமா சொல் என சவாலாக வாட்ஸ்அப் ஆடியோவில் பதிலளித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த புதுச்சேரியை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில், இந்த மோசடியின் மூளையாக செயல்பட்டது திருச்சி ஆவணியபுரத்தை சேர்ந்த சஜித் அகமது என்பதும், அவருடன் இணைந்து செயல்பட்டவர் புதுச்சேரியை சேர்ந்த மாதேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் பயன்படுத்திய மொபைல் எண்களை வைத்து நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் மூலம் போலீசார் விசாரணை நடத்திய பொழுது இவர்கள் மீது மொத்தம் 43 புகார்கள் பதிவாகியிருப்பதும், அவர்கள் சுமார் ரூபாய் 15 லட்சம் வரை மோசடி செய்திருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பட்டதாரி இளைஞர்களான அவர்கள் இருவரையும் கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 1.5 லட்சம் பணம் பறிமுதல் செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கைதான இருவரும் பட்டதாரிகள் என்றும், அவர்கள் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இத்தகைய சைபர் மோசடியில் ஈடுபட்டதும், இதில் மாதேஷ் 6 மொழிகளில் சரளமாக பேசும் திறனுடையவராகவும், தேக்வண்டா விளையாட்டில் 3 தங்கப் பதக்கங்கள் வென்றுள்ளார் என்பதும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில், இன்னும் பலர் இதுபோன்ற மோசடிக்குள்ளாகி இருக்கலாம் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர்.
மேலும் அதிகம் சலுகை கூறும் விளம்பரங்களை நம்புவதற்கு பதிலாக உரிய ஆதாரங்களை சரிபார்த்து பணம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி பல ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினர் மத்திய அரசுக்கு தங்களது கோரிக்கைகளை வைத்து வந்த நிலையில் இன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்பு மற்றும் அரசியல் கட்சியினர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க நடவடிக்கை எடுக்க மாநிலம் முழுவதும் பல்வேறு அமைப்பினர் மற்றும் பொதுமக்களின் ஆதரவை கேட்டு கையெழுத்து இயக்கம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து இயக்கத்தை நாளை புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைக்க உள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக அமைப்பினரோடு டெல்லி சென்று மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்தார். புதுவை மாநிலம் மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற சிலம்ப வீரர்கள் கடந்த 7ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் தொட்டபேட்டாவில் நடந்த தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்றனர். 9 வயது முதல் 17 வயது வரை நடந்த தேசிய சிலம்பம் விளையாட்டுப் போட்டியில் கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி வீரர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்றனர். 9 வயது முதல் 17 வயது வரை நடந்த போட்டியில் புதுவை மணி பாலகிருஷ்ணன் வீர விளையாட்டுக் கழக வீரர்கள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தி, அதாவது ஒரு நிமிடத்தில் 4ஆம் பாடம் கிறுக்கி, உடாங்கு, பகூல், தல அறுப்பு உள்ளிட்ட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தி 50 பேர் முதல் பரிசையும், 12 பேர் 2ஆம் பரிசையும், 8 பேர் 3ஆம் பரிசையும், பங்கேற்ற 100 பேர்களில் 70 பேர் பரிசுகளை குவித்தனர். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கர்நாடகா வீரர்களை மீண்டும் அளவிற்கு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்றனர். வழக்கம் போல் மதுரை சிலம்ப வீரர்கள் அதிக பரிசுகளை பெற்று வந்தனர். தற்பொழுது மதுரை சிலம்பம் வீரர்களை பின்னுக்கு தள்ளி புதுவை வீரர்கள் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பெற்றது அனைவராலும் பாராட்டப்படும் வகையில் அமைந்துள்ளது. இந்த சிலம்பம் போட்டியில் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணவர்களில் பெரும்பாலானோர் அகரம் ஸ்ரீ பாரத் வித்யாசரம் பள்ளி மற்றும் திண்டிவனம் JR மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெற்று புதுவை திரும்பியவர்களுக்கு நேற்று மாலை முருங்கப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவில் வளாகத்தில் வரவேற்பு விழா நடைபெற்றது. இதில் சிலம்பம் பயிற்சி ஆசான்கள் சங்கர், இளங்கோ, சோமசுந்தரம், முத்து ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க தொட்டபேட்டா சென்ற 100 வீரர்களுக்கு தங்களது சொந்த நிதியில் பேருந்து வசதி ஏற்பாடு செய்து கொடுத்த சமூக சேவகர் கர்ணா என்கின்ற மனோகர் மற்றும் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சை வாழியம்மன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு பரிசு மற்றும் சிற்றுண்டி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை பாஸ்கர், சரவணன், மணிபாலன், பிரவீன், திலீப், விக்ரம் ஆதித்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சியாளர்களையும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளையும் பாராட்டினர். புதுச்சேரி புரோகிதர் மற்றும் பிராமண நலசங்கம் சார்பில் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகா பெரியவாவின் பஞ்சலோக விக்கிரக பிரதி ஸ்ரீவிழா மற்றும் சங்கத்தின் 17ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி குறிஞ்சி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலமுடன் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதிஷ்டை விழாவில் மகா பெரியபாவின் பஞ்சலோக சிலைக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பழங்கள் கொண்டும் யாகசாலையில் வைக்கப்பட்டு கலச நீர் ஊற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா பெரியபாவின் சிலைக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் பிராமண நலசங்கத்தை சார்ந்த ஏராளமானோர் மற்றும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு மகா பெரியபாவை வழிபட்டு சென்றனர். மேலும் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி CBSE +2 மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் தேர்வு எழுதிய 156 பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதோடு 500க்கு 489 மதிப்பெண்கள் பெற்று பரணிதரன் என்ற மாணவன் முதலிடத்தை பிடித்துள்ளார்.
481 மதிப்பெண்கள் எடுத்த தனுஷ் 2ஆம் இடத்தையும் 478 மதிப்பெண்கள் எடுத்து ஹரிஹரன் 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்ற மாணவனுக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவனுக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை பெற்றனர். இதேபோல் 10ஆம் வகுப்பு CBSE தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளியில் தேர்வெழுதிய 205 பேரில் அனைவரும் தேர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று ஆகாஷ் என்ற மாணவன் முதலிடத்தையும், 492 மதிப்பெண்கள் எடுத்து ஸ்ரீராம் 2ஆம் இடத்தையும், 489 மதிப்பெண்கள் எடுத்து வனிஷ்வா 3ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்ற மாணவனுக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவனுக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை அமுலர்பவம் பள்ளியின் தாளாளரும் முதுநிலை முதல்வருமான லூர்துசாமி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஏகாதச வருஷ சம்பத்சராபிஷேகம் 11ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு காலை ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர், பாலமுருகன் சுவாமிகளுக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்று தச கலசாபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளுடன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள், நாட்குறிப்பு, நோட்டு புத்தகம் உள்ளிட்ட பொருட்களை மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், ராஜேஸ்வரி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறைக்காக அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டட கோட்டம் வாயிலாக முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 17,64,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியை சேர்ந்த BM இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி ஆண்டோனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோ ஸ்மித் இசையில் பாடலாசிரியர் ஸ்நேகன் வரிகளில் உருவான நான் 10 மாசம் என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைகோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். தற்பொழுது இந்த பாடல் ஜி மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன், நிறைய பாடல்களை எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும், பிள்ளைகளின் போக்கு மாறும்பொழுது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என கூறினார். இரைச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியைச் சேர்ந்த தொழிலதிபர் அருண்குமாருக்கு ஸ்நேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.